Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. எதற்கு 30 வருஷம்னு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றாங்க? 30 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்துருவாரா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தான வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுல யார் அந்த சார் அப்படின்னு மீண்டும் பாஜக, அதிமுக இந்த சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து அவருக்கு ஃபோன் வருது. அதுக்கப்புறம் இவனும் ஃபோன் பண்றான். அப்படி இருக்கிற போது பின்னணியில யாரோ இருக்கலாம்னு சந்தேகிக்கிறதுல தவறு இல்லை. அப்படி ஒரு நபரை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே. எதிர்கட்சி தலைவருக்கு இது தெரியாமல அந்த அறிக்கையெல்லாம் விடுவாரு. இவங்களுக்கு இதே தெம்பு திராணி இருந்தா அந்த பிரஜிபூஷனை கேள்வி கேட்டுக்கணும்ல. தவறு செய்தவங்களை தண்டிக்கிறதுக்காக விசாரணை அதிகாரியா இருக்கிறவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி. இவனுங்க திமிர் எடுத்து போய் வந்து ஒரு 11 வயது குழந்தைய பாலியல் வல்லுறவு செய்யறதுக்கும் இந்திய தேசிய கொடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பில்கிஸ் பாண்ட வழக்குல குற்றவாளிகள்லாம் வெளியே விட்டாங்கல்ல. பொன்னாடை போத்திலாம் வரவேற்றாங்க. இங்க பிரஜிபூஷனுக்கு வந்து ரேலி நடத்துறாங்களே, ரோட் ஷோ நடத்துறாங்களே, விஜயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களால கேள்வி கேட்க. திமுகவே பெரிய அளவில் கேள்வி கேட்கல. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் இன்னைக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் அந்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அது மாதிரி அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுத்துட்டு வர அதே நேரத்தில் எதிரான குரல்களும் எழுந்திருக்கு. இது பத்தாது, சாகும் வரைக்கும் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் யார் அந்த சார் அப்படின்னு அந்த கேள்வியை மீண்டும் வச்சிருக்காங்க. இது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு SIT சார்பு ஆஜரான வழக்கறிஞர் எச்சரிச்சிருக்காங்க. பின்னணியில் என்ன நடக்குது தொடர்பாக பல விஷயங்கள் பேசலாம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரையருண் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு. இந்த வழக்கு என்பது வந்து ஒரு கல்லூரி மாணவர், இந்த கல்லூரி மாணவர் நண்பரோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவரை வந்து மிரட்டி அவரை அடித்து அந்த அவங்க நண்பரை அடித்து துரத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வல்லுறவு செய்ததோடு மட்டும் இல்லாமல் இல்லாத ஒரு நபரை இட்டு கட்டி இருக்கிறதா சொல்லி அதெல்லாம் இன்றைக்கி வந்து பொய்யாக்கப்பட்டு அந்த அரசை வந்து குறை சொல்லணும்னு சொல்லிட்டு பலர் வந்து யார் அந்த சார்னு சொன்னாங்க. அப்படி ஒரு நபரே கிடையாது, அவன் ஃப்ளைட் மோடில் தான் அப்படிலாம் வந்து பொய்யா பேசியிருக்காரு. இட்டு கட்டி பரப்பப்பட்ட பொய், அது வடிகட்டிய பொய் அப்படின்றது நிரூபணமாயிடுச்சு. ஆக இதன் மூலமாக தவறான செயலில் யாரெல்லாம் வந்து இதுமாரி பாலியல் வல்லுறவு செய்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் போட்டுற மாதிரி, அவருக்கெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு பாடம் போட்டுன மாதிரி இந்த ஒரு தீர்ப்பு அமைஞ்சிருக்குது. இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இதில் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, பொள்ளாச்சி வழக்கில் சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, அதே மாதிரி இதற்கும் சாகிற வரைக்கும் இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும், எதற்கு 30 வருஷம்னு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை அதாவது வந்து லைஃப் மீன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, லைஃப் மீன்ஸ் டில் ஹிஸ் லாஸ்ட் பிரீத் அப்படின்னு சொல்கிறான். கடைசி மூச்சு விடுற வரைக்கும் வந்து செல் ரிமைன் இன் பிரிசன் தான், அவங்க சிறையில் தான் இருந்தாகணும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒருவேளை வந்து கருணை அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் அவங்க வந்து மெர்சி பெட்டிஷன் தாக்கல் செய்து எங்களை வந்து முன் விடுதலை செய்யுங்க அப்படின்னு கேட்டு வந்தால் தான் வாய்ப்புண்டே தவிர, இது மாதிரியான வழக்குகளில் அது மாதிரி வந்து முன் விடுதலையில் வர்றதுக்கான எந்த இந்த கவர்னருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ வந்து மனு தாக்கல் செய்து அந்த கருணை அடிப்படையில் வந்து முன் விடுதலை செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான எந்த சாத்தியக்குழும் இது மாதிரியான வழக்குகள் இல்லை. ஏன்னா இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸாக பார்க்குது, அறுதிலும் அரிதான வழக்காக பார்க்கப்படுது, அரசியலும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குன்றது காரணத்தினால இந்த வழக்கில் அதுமாரி வெளியே வரதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. இதில் அதான் சொல்கிறாங்க, வித்தவுட் ரெமிஷன் எந்த ஒரு சிறப்பு சலுகைகளும் அவருக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க அரசு தரப்பு. அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? எந்த ரெமிஷன், எந்த கன்சிடரேஷனும் இல்லை, எந்த மெர்சியும் கிடையாது, இஸ் நாட் என்டைட்டில் ஃபார் எனி ரிலீஃபு அப்படின்னு சொல்கிற போது இவர் எந்த நேரத்துலையும் அவர் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. டில் ஹிஸ் லாஸ்ட் பிரீத் வரைக்கும் வந்து ஹீ ஷல் ரிமைன் இன் பிரிசன் தான், சிறையில் தான் இருந்தாகணும். அப்படி இருக்கிற போது வந்து அது புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்துடுவாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. லைஃப் மீன்ஸ் என்டையர் லைஃப் தான். 30 வருடம் கணக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் அந்த டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது வந்து இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 Clause 1 ஆஃப் BNS, அதாவது என்னென்னா ரேப்பை பற்றி சொல்லுது. அது என்னென்னா சென்டென்ஸ், அவங்க அதில் போட்டிருக்கிறது அப்படியே சொல்கிறேன், சென்டென்ஸ்டு டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் மினிமம் பீரியட் ஆஃப் 30 years வித்தவுட் ரெமிஷன் வித் ஏ ஃபைன் ஆஃப் ₹25,000. அது எதுக்குன்னா பொது மன்னிப்பு, பாடன் ரெமிஷன்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ மன்னிச்சு பொது மன்னிப்பு, அந்த அண்ணா பிறந்தநாள், காந்தி பிறந்தநாள் சொல்லிட்டு பொது மன்னிப்பில் விடுதலை பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி எதுவுமே கிடையாது.
அப்புறம் வந்து இவருக்கு வந்து முன் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி 161 71 கேட்குறாங்க, 72 161 இதில் கேட்குறாங்க இல்லையா, அதையும் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகாதுங்கிறதுக்காக தான் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் வந்து அவருக்கு வந்து எதுவுமே கிடையாது, எந்த நிவாரணமுமே கிடையாது. 30 ஆண்டுகள் வந்து அவர் பரவலும் கிடையாது, எதுவும் ரெமிஷன் கிடையாது, பாடனும் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. சலுகையும் இல்லாமல் 30 ஆண்டுகளை வந்து அவர் வந்து உள்ளே இருந்து தான் ஆகணும். அது வந்து 30 ஆண்டுகளுக்கு வந்து அவர் லைஃப் கொடுத்தாங்க, 30 ஆண்டுகள் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்கிறது பொருள் கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு வந்து அவர் எந்த சலுகையும் இல்லாமல், பொது மன்னிப்போ நிவாரணமும் இல்லாமல், பரவலும் இல்லாமல் உள்ளதான் இருந்தாகணும். 30 ஆண்டுகளுக்கு பிறகும் ஜெயிலே தொடர்வார். ஆமாம், 30 ஆண்டுகளுக்கு பிறகு பரவல் கிடைக்கும், பொது மன்னிப்பு ஏதாவது வந்து 15 நாள் 16 நாள் 5 நாள் 10 நாளுன்ற மாதிரி குடும்ப தேவைகளுக்காக வெளியே வரலாமே தவிர, அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னே எந்த வித நிவாரணமும் கிடையாதுங்கிறதுக்காக தான் அது பொருள். இதில் யார் அந்த சார் அப்படின்னு மீண்டும் பாஜக, அதிமுக, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் மீண்டும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நீதிமன்ற அவமதிக்கிற செயல் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? ஆமாம், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக வந்து குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆயிடுச்சு. என்னென்னா, அந்த பையன், அந்த குற்றவாளி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃப்ளைட் மோடில் ஃபோனை வச்சுட்டு தான் சம்மந்தப்பட்ட பெண்ணை வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டியிருக்காரு. நான் வந்து இங்கே யார் என்னன்னு கேட்டதுலேருந்து, அவரோட நண்பரை வந்து அடித்து விரட்டினதுலேருந்து, அதுக்கு பிறகு நான் ஒரு சார் வந்து இருக்கார், நீ அவர்கிட்டையும் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிற போதெல்லாம் அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுட்டு தானே எல்லாமே வந்து எதிர்கட்சி சார்ந்தவங்கள்லாம் வந்து போலியான ஒரு போராட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த சம்மந்தப்பட்ட நேரத்தில் இவர் அந்த சார்கிட்ட நீ பேசணும், சாருக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு. அப்போது அப்படி ஒரு நபரே இல்லை. இவனோட தேவைகளுக்காக இவன் வந்து இந்த பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணணும், கல்லூரி பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணணும், வல்லுறவு செய்யணும் அப்படின்ற ஒரு கெட்ட நோக்கத்தில், தீய எண்ணத்தில் இவன் என்ன பண்ணிட்டான், யாரோ ஒரு இல்லாத ஒரு நபரை இட்டுக்கட்டி பொய் சொல்லி இப்படி வந்து ஒரு நாடகம் ஆடிருக்கானே தவிர, ஒரு முழுக்க புனையப்பட்ட கதை. யார் அந்த சாருங்கிறது முழுக்க திட்டமிட்டு வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு புனையப்பட்ட ஒரு செய்தி. அதை பிடிச்சிட்டு வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து யார் எதிர்கட்சி சார்ந்த ஒரு நபர்கள்லாம் வந்து பேசுகிறது, அரசுக்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் பேசுகிறது வந்து ஏற்புடையது இல்லை, நியாயமும் இல்லை. அது இப்போ எப்படி ப்ரூவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்டெல் நிறுவனத்தோட அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இன்னொருத்தர் நபர் யாரை சொன்னாங்களே, யாராவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவங்க 161 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. 161 ஸ்டேட்மெண்ட் முதல்ல வந்து காவல்துறை விசாரணையில் சொல்கிறாங்க. அதை வந்து குறுக்கு விசாரணை நடக்கிற போது அதை வந்து சரியான முறையில் வந்து அவங்க வந்து அதை வந்து மெய்ப்பிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த நேரத்தில் எந்த டயத்தில் ஃபோன் பண்ணதாக சொல்கிறாங்களோ, அப்படி ஒரு சார் இருக்கிறதான்னு சொல்கிறாங்களோ, அந்த நேரத்தில் எங்கேயுமே ஃபோன் போகலை, எங்கே இருந்துமே ஃபோன் வரல. இந்த சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து அவருக்கு ஃபோன் வருது. அதுக்கப்புறம் இவனும் ஃபோன் பண்ணுறான். அப்படி இருக்கிற போது அப்படி ஒரு நபரே இல்லாத ஒரு நபரை இட்டுக்கட்டி பொய் சொன்னதாக தானே பொருள். அப்படி ஒரு ஃபோனே வரல. சார்ட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னால, அந்த சார்ட்ட பேசுகிறேன்னு சொல்கிற நேரத்தில் அவங்க ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருக்குது. ஃப்ளைட் மோடில் இருக்கும்போது எப்படி வந்து பேச முடியும்? ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது ஒரு பாதி நீதி அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த யார் அந்த சாருன்னு வராதனால இது ஒரு முழுமையான தீர்ப்பு இல்லைங்கிற மாதிரி தனது அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இப்போ இதுதான் வந்து இப்போ வந்து அவர் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரில போயிடுது. அவர் சொல்கிறது வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து குறை சொல்கிற மாதிரி போயிடுது. அப்படி சொல்கிறது தவறு இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பு வந்து உதாசீனப்படுத்துறதா ஆகிடாதா, அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதா ஆகிடாதா? அதான் தெளிவாக சொல்லிட்டாங்களே. எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஏர்டெல் அது நிறுவன அதிகாரி வந்து சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் அப்படி ஒரு கால் எங்கேயும் போகவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறது வந்து இப்போ தவறு. அப்படி சொன்னால் நீதிமன்றத்தை வந்து அவமதிக்கிறதாக இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் சட்ட பதவியில் இருக்க, அரசியல் அமைப்பு பதவியில் இருக்க, ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து இப்படி பேசுறது வந்து தப்பு இல்லையா? இல்லை, தனிநபராக இதை வந்து யாரும் செஞ்சிருக்க முடியாது. பின்னணியில் யாரோ இருக்கலான்னு சந்தேகிக்கிறதுல தவறு இல்லை. அப்படி ஒரு நபரே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே. அப்படி ஒரு நபரே இல்லைங்கிறது அது வந்து இட்டுக்கட்டி வந்து வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு பொய், கட்டமைக்கப்பட்டது, இன்ஜினியர்டு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? இது நியாயமே இல்லையே. இல்லை, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்குது எல்லாம் சரிதான், ஆனால் விசாரித்து சொன்னது யார்? எஸ்ஐடி தான் சொன்னாங்க. தமிழக காவல்துறை கீழே வர ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் சொல்லியிருக்காங்க. அதில் சில விஷயங்கள்லாம் அவங்க விட்டுருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து பலரும் இந்த கருத்தை சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக, பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக சொல்கிறாங்க.
அது வந்து சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுக்கு வந்து இவங்க ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. அது வந்து நியாயமானதும் இல்லை, சட்டப்படி ஏற்கத்தக்கதும் இல்லை. இங்கே வந்து சட்டப்படியும் அதாவது வந்து அறிவியல் ரீதியாக வந்து மெய்ப்பிக்கப்பட்டுருச்சு. எலக்ட்ரானிக் ஆவணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்டது பிறகும் சாட்சியங்கள் நேரடியாக சாட்சியங்கள் சொன்னதுக்கு பிறகு வந்து அது சொல்கிறதுங்கிறது வந்து அது வந்து எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஒரு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை வந்து கேள்விக்குள்ளாகிறதாயிடாதா? அது தவறு. அப்படி பேசுகிறதே முதல்ல தவறு. இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு இது தெரியாமலாம் அந்த அறிக்கையெல்லாம் விடுவார். இந்தியாவில் இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பிரிட்ஜ் பூஷன்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு எம்பி, அவர் என்னன்னா தடகள சம்மேளனத்தோடைய தலைவராக இருக்கார். இந்தியாவின் மகளே வா வருக, இந்தியாவின் மகளே வா அப்படின்னு சொல்லி இந்தியாவோட பிரதம அமைச்சர், ஒன்றிய பிரதம அமைச்சர், தலைமை அமைச்சராக கூட மோடி சொன்னார். என்னென்னா அவங்க வந்து தங்கம் பதக்கம் வாங்கிட்டு வந்தாங்க, வெளிநாடுகளுக்கு சென்று தடகள போட்டியில் கலந்து, ஒலிம்பிக்கில் கலந்து, தெற்காசிய போட்டியில் கலந்து இது வாங்கிட்டு வந்தாங்க. அது பேர் என்ன, தங்கம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி இந்தியாவின் மகளே வருகன்னு சொன்னாங்க. அப்படியாப்பட்ட இந்தியாவின் மகள்கள் தெருவில் வந்து போராடி எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டாரு, அதில் வந்து ஒரு சிறு வயது பெண் 17 வயது பெண் இருக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளும், உலக நாடுகள் பத்திரிகைகள்லாம் வந்த போதும் கூட அவர் மீது ஒரு துரும்பு கூட படலை. இன்றைக்கி என்ன ஆகிருக்கு, அவங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா வந்து இந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிறேன், என் பொண்ணு தவறாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் வழக்கை வந்து இப்படி வந்து வாபஸ் வாங்கிட முடியுமா? தமிழ்நாட்டில் அது நடக்குமா? இது வரைக்கும் இவ்வளோ பேசக்கூடிய இந்த வந்து இந்த எதிர்கட்சியை சார்ந்த இந்த நபர்கள், இந்த எதிர்கட்சி சார்ந்தவங்க கூட விட்டுருங்க, இவ்வளோ இந்த அரசுக்கு குழங்குங்களை விளைவிக்கணும், இந்த தீர்ப்பை வந்து குறை சொல்கிற இவ்வளோ நபர்கள் இருக்காங்கள்ல, இவங்களுக்கு இதே தெம்பும் திராணி இருந்தால் அந்த பிரிட்ஜ் பூஷனை கேள்வி கேட்டுக்கணும்ல. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தானே அவரை கேள்வி கேட்டுக்கணும்ல. என்னடா வந்து இவ்வளோ ஒரு இந்தியாவோட பெருமை சேர்த்த ஒரு தடகள வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்த அந்த பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக வந்து ஏன் ஒரு கைது கூட செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க? அவங்களுக்கு எதிராக போராடுறவங்கள வந்து அடித்து விரட்டி மழையில் இழுத்து எவ்வளோ சின்னாபின்னப்படுத்தினாங்க, எவ்வளோ சிறுமைப்படுத்தினாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. அதெல்லாம் வந்து இங்கே வந்து சான்றாக இருக்குல்ல. உண்ணாவில் என்ன நடந்தது, ஹத்ராஸில் என்ன நடந்தது, இது அங்கே நடந்த மக்கள், அங்கே அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட குடும்பம் எந்த அளவுக்கு சித்திரவதைப்பட்டது, ஆசிஃபாவுக்கு என்ன நடந்துச்சு, ஒரு 11 வயது ஒரு பெண் குழந்தைய வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு வந்து இஸ்லாமியர் பெண்ணு. அதில் குற்றவாளிகள் எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டப்பட்டவங்க, முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்தவங்க. அப்படி இருக்க போது வந்து அந்த அதில் என்ன பெரிய கொடுமைனான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரியாக அங்கே உள்ள வந்து அந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய ஒரு முன்னேறிய சமுதாய, ஒரு பார்ப்பன சமூகத்தை, பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த நபரை வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து பிராமின்ஸுக்கு எதிராக நீங்கள் எப்படி நீங்கள் வந்து வழக்கு நடத்துகிறீங்க, அது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை 11 வயது பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறது பாவம் இல்லை, அதை விசாரித்து இந்த இப்போ தப்பு செய்கிறவர்களும் தவறு செய்தவங்களை தண்டிக்கிறதுக்காக விசாரணை அதிகாரியாக இருக்கிறவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசடி. இந்த வழக்கை விசாரிக்கிற போது இந்த விசாரணை அதிகாரிகள் போகும்போது இந்தியா தேசிய கொடியை காட்டியிருக்காங்க. இவனுங்க திமிர் எடுத்து போய் வந்து ஒரு 11 வயது குழந்தைய பாலியல் வல்லுறவு செய்கிறதுக்கும் இந்திய தேசிய கொடிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் எதுக்கு இதெல்லாம் ஒப்பிடுறேன்னா, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கப்பட்டிருக்கு, வட இந்தியாவுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு யார் பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியாக்குறாங்க. இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரசு வந்து குற்றவாளியாக்கப்படுது. பில்கிஸ் பானு வழக்குலையும் அதான் நடந்துச்சு. பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள்லாம் வெளியே விட்டாங்கல்ல, பொன்னாடை போத்திலாம் வரவேற்றாங்க, மாலையெல்லாம் போட்டாங்க, மாலை போட்டாங்க இல்லையா. இங்கே பிரிட்ஜ் பூஷனுக்கு வந்து ரேலி நடத்துகிறாங்களே, ரோட் ஷோ நடத்துகிறாங்களே, சாலை வளம் போகிறாங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாமே கேள்வி கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது XRY அவங்களால கேள்வி. திமுகவே பெரிய அளவில் கேள்வி கேட்கல சார். எந்த விஷயத்தை? இந்த பிரிட்ஜ் பூஷன் விஷயத்தில் திமுகவே பெரிய அளவில் இறங்கி வேலை செய்யல, கேள்வி கேட்கல. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தானே வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. முரசொலியிலையும் மற்ற ஊடகங்கள்லேயும் வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றிட்டு தான் இருக்கிறாங்க. மகளிர் அணியிலேருந்து எதிர்வினை ஆற்றிட்டு தான் இருக்காங்க. ஆசிபாவுக்காக போராட்டம் செஞ்சுருக்காங்க. பெண்கள் வன்கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து மகளிர் அணி இயங்கிட்டு தான் இருக்குது. இந்த அவங்களோட ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து பல்வேறு இதுக்கு முன்னாடி வந்து ஆசிபா படுகொலைக்காக போராட்டமே செஞ்சுருக்காங்க இல்லையா, அதில் நடந்திருக்கு. ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறு ஒரு அஜெண்டாவுக்கு பின்னாடி போயிட்டுருப்பாங்க. அது இந்த பிரிட்ஜ் பூஷன் வழக்குன்றது வந்து தமிழ்நாடுக்கு வந்து புதுசாக ரீச் ஆகவே இல்லை.
அவர் விடுவிக்கப்பட்ட ஒரு செய்திங்கிறது ரீச் ஆகாமே பெரிய அளவில் பேசப்படும் பொருளாகவே இல்லை. ஆனால் என்னன்னா அது ஒரு பெரிய சதி. பிரிஜ்பூஷன் விடுவிக்கப்பட்டது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி செய்த ஒரு சதி. இதில் சார் இப்போ மறுபடியும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இங்கே வந்தோம்னா எடப்பாடி பழனிசாமி மேலே இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் அப்படிங்கிற அதுக்கு அதை நோக்கி தான் அவர் போறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது வந்து நீதிமன்றத்தை வந்து அவர் வந்து அவமதிப்பு உள்ளாக்குறாருன்னா, ஒரு நீதிமன்றம் சொல்லி அப்படி ஒரு நபர் இல்லைங்கிறது நிரூபணமான பிறகும் கூட அதையே திரும்ப திரும்ப பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி ஒரு நபர் இல்லை, அந்த ஒரு சார்ன்ற ஒரு நபர் இல்லை, அது முழுக்க முழுக்க திட்டமிட்டு புனையப்பட்ட ஒரு கட்டுக்கதை அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. நிரூபணமான ஒரு விஷயத்தை போய் மறுபடியும் அப்படி ஒரு நபர் இருப்பாங்கன்னு சொல்லி வந்து நான் ஜோசியம்மா பார்க்குறாரு. அவர் ஆர்வடத்துக்கு வந்து இங்கே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீதிமன்ற நடவடிக்கை வந்து நீங்கள் வந்து ஜோசியம் பார்த்து சொல்ல முடியாதுல்ல. உங்களோட பொலிட்டிக்கல் மேலேஜுக்காக எதை வேணாலும் வந்து சேர்த்தவாரி இறக்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல. அது ஏற்புடையதில்லை, நியாயமும் இல்லை. இதை நீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரிக்குமா அல்லது வேறு யாரும் வழக்கு பதிவு பண்ணாதான்? அது வழக்கு தான் செய்வாங்க. அது சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் அணியை வந்து கையில் எடுக்கும். அவங்க தொடர்ச்சியாக வந்து இதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் கூட மறுபடியும் அதுமாரி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது நீதிமன்ற நடவடிக்கைக்கு பாயும். சட்ட நடவடிக்கைகள் உட்படுத்த இதை திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னா சட்ட நடவடிக்கை சட்டம் தன் கடமை செய்யும். இதில் ஒருவேளை இதில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மேலே தொடரப்பட்ட அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு என்ன விதமான தண்டனைகள்லாம் இருக்குது சார்? 6 மாதத்துக்கு சிறை தண்டனை கொடுப்பாங்க, அப்புறம் ஃபைன் போடுவாங்க, அதுதான் நடக்கும். விட்டுருவாங்களா? பழைய இப்போ எச்ராஜாலாம் சம்பவம் அப்படி நடந்துச்சு இல்லையா? ஆமாம்மா, அது மன்னிப்பு தானே வந்து மனிதனை வந்து சரிப்படுத்தும், செம்மைப்படுத்தும். அது வந்து தவறை உணர்ந்துக்கிற போது வந்து அதை மன்னிக்கிறது தவறு இல்லை. வேணும்னே மன்னிப்பு கேட்டு மறுபடியும் செய்கிறாங்கல்ல, அதே தவிர அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு முறை அதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அண்டர்டேக்கன் அஃபிடேவிட் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்கல்ல, நாங்கள் இது இனியும் இதுமாரி தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால வந்து அப்படி ஒரு சொல்லி மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்க. அப்படி கேட்காத பட்சத்தில் சிறைக்கு போய் தான் ஆகணும். இன்னொரு விஷயம், இந்த ஞானசேகர வழக்கை பொறுத்த மட்டும் அவனுக்கு ஆர்டிகல் 72 படி குடியரசுத் தலைவர்கிட்டையோ, ஆர்டிகல் 161 படி இங்கே மாநில ஆளுநர்கிட்டையோ அவன் வந்து ரெமிஷன் கேட்குறதுக்கு, பொது மன்னிப்பு கேட்குறதுக்கான வாய்ப்பே இல்லை, முன் விடுதலை கேட்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் இந்த வந்து இந்த தீர்ப்பு இருக்குது. 30 ஆண்டுகள் வர, குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள், மினிமம் 30 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ரிமிஷன் இல்லாமல் தான் அவர் உள்ளே இருந்தாகணும். இது மாதிரியும் வந்து ஒரு ஆரோக்கியமான தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து 30 ஆண்டு ஆயுள் கிடையாது, ரெமிஷனுக்கு தான் 30 இயர்ஸ். பொது மன்னிப்பு எந்த நிவாரணமும் கிடைக்காம 30 ஆண்டுகளை வந்து உள்ளதாக இருந்தாகணும். அதுக்கு பிறகு தான் அவர் எல்லாம் கிடைக்கும். ஆயுள் தண்டனை பொறுத்த மட்டும் வாழ்நாள் முழுக்க அவர் சிறையில் இருந்தாகணும். இல்லை, குற்றவாளி ஞானசேகரன் தரப்பில் இப்போ மேல்முறையீடு போகிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கு எந்த விதமான வாய்ப்புகள்லாம் இருக்குது? மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கில் வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லா விதமான சான்றாவணங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எல்லா வந்து பாதிக்கப்பட்ட பெண்களும் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் வந்து புருவாயிருக்கு. யாரும் வந்து பிறர் சாட்சியாக மாறல. ஆக அந்த அடிப்படையில் வந்து இந்த வழக்கில் வந்து இது மாதிரியான ஒரு சென்சிட்டிவான கேஸில் வந்து உடனே நிவாரணம் கிடைக்கிறதுக்கான எந்த வித வாய்ப்பும் இல்லை. ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு நிதானமாக பல விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.